உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். எனக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாது. வயசான காலத்துல அவங்கள கூட இருந்து பார்த்துக்க முடியாதபடி சூழல் கைதி ஆயிட்டேனே. எங்க கடைசி வரைக்கும் அவங்கள பார்க்க முடியாம போயிடுமோன்னு ரொம்ப பயமா இருக்கு தம்பி. கவலைப்படாதீங்க மாமா. உங்க எல்லா பிரச்சனையும் சரி பண்றதுக்காக தான் உங்க தங்கச்சி பையன் வந்திருக்கான்னு சொல்றாங்களே, அவனை நம்புங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். தம்பி, என் தங்கச்சி பையனை பாத்தீங்கன்னா அவனை ஊருக்கே போயிட சொல்லுங்க. ஏன் மாமா? இந்த சாமுண்டீஸ்வரர் தான் அவனை கொல்லாம விட மாட்டேன்னு கங்கணம் கட்டிட்டு திரிகிறாளே. என்னால என் மருமகனுக்கு எந்த ஆபத்து வந்துடக்கூடாது தம்பி. அவனை பார்த்தாலும் சாதாரண ஆள் மாதிரி தெரியல. உங்க ஒய்ஃப் மாதிரி எத்தனை பேர் வந்தாலும் அவன் ஈஸியா சமாளிச்சிருவான். அப்படியா சொல்றீங்க? ஆனா அவனை பார்த்தா அப்படி தெரியல தம்பி. மாமா, ஆளை பார்த்து எடை போடாதீங்க. காரியன்னு வந்துட்டா வீரியமா இருப்பான். அப்படியா சொல்றீங்க? நீங்க அவனை பார்த்திருக்கீங்களா? நான் தானே அவனை நேரில் பார்த்து போட்டோ எடுத்தேன். தம்பி, என் தங்கச்சி பையனை எனக்கு பார்க்கணும் போல இருக்கு தம்பி. பார்த்துட்டு தானே இருக்கீங்க? பார்த்துக்கிட்டு இருக்கேனா? என்ன சொல்றீங்க தம்பி? இல்ல, போட்டோல பாத்தீங்களே, அதை தான் சொன்னேன். அது மட்டும் இல்ல, இப்ப பார்க்க தானே போறீங்க. என்னப்போ, நீங்க சொல்றதை நான் நம்புறேன் தம்பி. எல்லாம் நல்லதாவே நடக்கட்டும். கண்டிப்பா நல்லதே நடக்கும் மாமா. நம்பிக்கையோட போங்க, பாத்துக்கலாம். சரிப்பா. நீ சாப்பிடலன்னு வேலைக்காரி சொன்னா. ஏன், என்னாச்சு? சாப்பிடாம வந்துட்ட? பசிக்கல. பொய் சொல்லாத. ஏதோ காரணத்தை மனசுல வச்சுட்டு தான் சாப்பிடாம இருக்கேன். நைட்டு சாப்பிடாம இருந்தா ஹெல்த்துக்கு நல்லதில்ல. சூடா இருக்கு, சாப்பிடு. இல்ல, எனக்கு வேண்டாம். அதான் ஏன் வேணான்னு சொல்றேன்? வேணானா விட. அன்னைக்கு எங்க அம்மா கிட்ட நானும் இந்த குடும்பத்துல ஒருத்தன்னு சொன்னேன்ல, அந்த உரிமையில தான் நான் இன்னைக்கு சொல்றேன். எங்க ஃபேமிலில ஒருத்தர் பட்னியா இருக்க கூடாது. சாப்பிடு. நேத்து வந்தவனா என்னையே உங்க ஃபேமிலியில ஒருத்தன் சொல்ற. ஆனா 30 வருஷமா ஒரு குடும்பத்தை, அதுவும் ரத்த பந்தத்தை ஒதுக்கி வச்சிருக்கீங்களே, அதெல்லாம் உங்களுக்கு தப்பா தெரியல? ஓ, அத சொல்றியா? பெத்தவங்க கிட்ட இருந்து புள்ளைய பிரிக்கிறதெல்லாம் எந்த விதத்துல நியாயம்? இனி கோயில்ல உங்க பாட்டி உங்க அம்மா கிட்ட எவ்வளவு அவமானப்பட்டு நின்னாங்கன்னு தெரியுமா? தன்னோட பையனை பார்க்கணும்னு அவங்க அவ்வளவு கெஞ்சினாங்க. உங்க அம்மா கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம, நீங்க செத்தா கூட கொல்லி போட உங்க மகனை அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. உங்க பாட்டியை பார்த்தா அவனுக்கு பாவமா தெரியல? அவங்க என்ன தப்பு செஞ்சாங்க? அப்படியே அவங்க தப்பே செஞ்சிருந்தாலும் 30 வருஷமா அவங்க தண்டனை அனுபவிச்சுட்டாங்க. இப்போவும் தான் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. கொலை செஞ்சவனுக்கு கூட 16 வருஷம் தான் ஆயுள் தண்டனை கொடுப்பாங்க. ஏன் உன் அம்மாவை எடுத்துக்க? கொலை செஞ்சுட்டு 5-6 வருஷத்துல வெளியே வரல? அவங்க ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையில சொன்ன வார்த்தையால ஒரு குடும்பத்தையே தண்டிக்கிறதுல எந்த விதத்தில் நியாயம்? ப்ளீஸ், அத பத்தி பேச வேண்டாமே. ஏன்? நான் பேசுவேன். பேசி பிரயோஜனம் இல்லையே. மன வருத்தம் தான் அதிகமாகும். ஏன்னா இத பத்தி நான் என் அம்மா கிட்ட நிறைய பேசியாச்சு. அவங்க மனசு மாறதா இல்ல. அவங்கள எதிர்த்து என்னால ஒன்னும் செய்ய முடியாது. இது எங்க குடும்பத்துல பல வருஷமா ஓடிட்டு இருக்கிற பிரச்சனை. நீ எதுக்காக வருத்தப்படணும்? சாப்பிடு. நான் வருத்தப்படாம வேற யார் வருத்தப்படுவா? என்ன மனசுக்குள்ள ஏதோ சொல்லிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ சாப்பாடு வச்சுட்டு போ, நான் சாப்பிட்டுக்கிறேன். இல்ல, நீ மூட் அவுட்டா இருக்க. நான் போனா நீ சாப்பிட மாட்ட. நீ இப்பவே சாப்பிடு, நான் அப்பதான் போவேன். என்னையே இப்படி தொந்தரவு பண்ற? தொந்தரவா இருந்தாலும் பரவாயில்ல. இந்தா சாப்பிடு. புடி. மா, இந்த நேரத்துல சமையல் கட்டுல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பார்த்து தெரியல, ஆம்லெட் போட்டுட்டு இருக்கேன். யாருக்கு இந்த நேரத்துல ஆம்லெட் போட்டுட்டு இருக்கீங்க? அதெல்லாம் உன்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. சரிங்கம்மா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, வீட்டுல அசைவம் செய்யக்கூடாது. அப்படியா? மணி என்னன்னு பாத்தியா? 12 ஆகுது. அப்ப சனிக்கிழமை பிறந்துருச்சுல, இன்னைக்கு அசைவம் சாப்பிடலாம்ல?
என்னம்மா இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஏய், எனக்கு ஆம்லெட் போடணும். டிஸ்டர்ப் பண்ணாம போ. அச்சோ, என்னவோ பண்ணுங்க. இன்னும் தூங்கலையா? இந்த நேரத்துல இங்க என்ன பண்ற? ஏன் அப்படி கேக்குற? சாப்பாடு தட்டை எது கையில வச்சு நின்னுட்டு இருக்க? இல்ல, நான் உனக்கு தான் சாப்பாடு கொண்டு வந்தேன். எனக்கா? இந்த நேரத்துலயா? ஆமா, நீ சாப்பிடலன்னு கேள்விப்பட்டேன், அதான் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஏமா, உன் அக்கறைக்கு நேரங்காலமே இல்லையா? எனக்கு இப்பதான் தோணுச்சு, அதான் எடுத்துட்டு வந்தேன். சாப்பிடு. நான் சாப்பிட்டேன், நீ கிளம்பு. பரவாயில்ல, இன்னொரு தடவை சாப்பிடு. நான் போறேன். நான் தான் ஏற்கனவே சாப்பிட்டேன்னு சொல்றேன்ல. ரேவதி கொண்டு வந்து கொடுத்துட்டா. அது ஒன்லி சாப்பாடு, இது வித் ஆம்லெட் சாப்பாடு. சாப்பிடு. மா, தயவு செஞ்சு சொல்றதை கேளு. எனக்கு வயிறு ஃபுல்லா இருக்கு. வயிற்றுல இடம் தானே சாப்பிட முடியும். தயவு செஞ்சு நீ கிளம்பு. என்ன விளையாடுறியா? நான் ஆசையா எடுத்துட்டு வந்த சாப்பாட எடுத்துட்டு போ சொல்ற? அதுவும் இந்த ஆம்லெட்ட நானே போட்டு எடுத்துட்டு வந்தது. சாப்பிடு. இது ஆம்லெட்டா? ஆமா, இப்படி ஒரு ஆம்லெட்டை நான் பார்த்தது இல்ல. இது நான் அன்பால போட்ட ஆம்லெட். அன்பால போட்ட ஆம்லெட்டா? ம், நீ அன்பை கொஞ்சம் ஓவரா போட்டேன்னு நினைக்கிறேன். கறி இருக்கு. அதனால என்ன? உனக்காக நான் போட்டது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட. இல்ல விடிஞ்சாலும் நான் போக மாட்டேன். விடிய விடிய உட்காருவியா? ஏமா, நீ அதை குடுமா, அதுக்கு நான் இதையே சாப்பிட்றேன். ம், கடவுளே, நீ தான் எனக்கு காப்பாற்றணும். மேடம், உங்க ஹஸ்பண்ட் போயிடுவாருன்றதை விட இவ்வளவு வருஷம் கழிச்சு நீங்க தோத்துருவீங்களோன்னு உங்களுக்கு பயம் வந்துருச்சு. வாய மூடு. உனக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தா எங்க ஃபேமிலி மேட்டர்ல நீ மூக்க நுழைப்பியா? அம்மா கிட்ட ஏன் இப்படி வாங்கி கட்டிக்கிறீங்க? அவங்களுக்கு இப்படி எல்லாம் பேசினா பிடிக்காது. அப்போ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேசுறதுக்கு நான் வேலைக்கு வந்தேன். எனக்கு நியாயம் பட்டுச்சுன்னா அதை நான் பேசுவேன். என்னெல்லாம் யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ம். ஆஹா, அத்தை எப்படி நோஸ் கட் பண்றத பார்க்க மாமா இல்லாம போயிட்டாரே. என் ஃபீலிங்ஸை ஷேர் பண்றதுக்கு கூட இங்க ஆள் இல்லையே. ச்சே. ஏய், நீ ரொம்ப பேசுற. என் பொறுமைய சோதிக்காம இங்க இருந்து போயிடு. அத்தை, இவன் சொல்றத பார்த்தா உங்களுக்கு மாமா மேல பாசம் கிடையாது, அந்த ராஜா சேதுபதி கிட்ட நீங்க தோத்துருவீங்கன்ற மாதிரி சொல்றான். அப்படிதானே? ஐயோ அத்தை! அத்தடியோ, ஜஸ்ட் மிஸ். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.